Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, today we have a training in our academy. அவங்க ஒன்று பண்ணிக்கிற vehicle Maruti Swift Dzire manual transmission vehicle. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிரைவ் ஆன் கமர்ஷியல் ஸ்ட்ரீட். கம்ப்ளீட்டாகவே சைதாப்பேட் அண்ட் கிண்டி ரோட்ஸில் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ஒரு பிகினர் அவங்க எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம சில கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த கான்செப்ட்டுமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்க தான் நம்மளோட ட்ரெயினி. இன்றைக்கி 4th day ஆஃப் கிளாஸ். இனிஷியலாக மார்னிங்கில் அவங்களுக்கு பேசிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கெயின் பண்ணிவிட்டு இப்போ 4th day கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் ரோட்ஸ். கமர்ஷியல் ரோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி டிவைடர் இருக்காது. ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள் வருவாங்க, லெஃப்ட்லேயும் வெஹிக்கிள் பிளேஸ் ஆகிருக்கும். இந்த ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது முக்கியமாக பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸ் என்ன, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தான் அவங்க அப்ளை பண்ணணும். மோர் தென் 25 பாயிண்ட்ஸ் இருக்குது இதில். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸை நம்ம ரிலேட் பண்ணிவிட்டு இந்த ரோடில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் பர்ஃபெக்டாக வரும். இதில் ஃபர்ஸ்ட் திங், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ட்ரைவ் பண்ணணும். பெடஸ்ட்ரியன்ஸை கரெக்டாக பார்த்துக்கணும். லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரைட் மேலே பார்த்து லைட்டாக ரைட்டில். இப்போ இந்த வெஹிக்கிள் போகிறாருன்னா ஒரு கரெக்டாக அவாய்ட் பண்ணி திருப்பி லெஃப்ட்டில் வந்துக்கணும். லெஃப்ட்டில் க்ளோஸாக வந்துக்கோங்க. ஏன்னா அது டர்னிங்க ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரலாம். ஸ்லோ பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் பார்த்துக்கோங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த எட்ஜை பார்த்துக்கணும். நம்ம வெஹிக்கிளோட ஃபுல் பாடி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டர்ன் பண்ணணும். சைக்கிளோட மூவ்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஹெட் ஸ்ட்ரெயிட். இந்த ஜங்ஷனில் வி ஹேவ் டு மேக் அ ரைட் டர்ன். லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன். திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம், தட் இஸ் ரைட் ஃப்ரேம். இந்த ரெண்டு ஃப்ரேமுக்கு நடுவில் வெஹிக்கிளோ பீப்புளோ ஆப்ஜெக்டோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபுல் வியூ தெரிய இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மெயிட் அஸ் அ ஒயிட் ரைட். இந்த மாதிரி சிக்னலஸ் ஜங்ஷன்ஸில் எல்லா சைடுமே நம்ம பார்க்கணும். கரெக்டாக பார்த்துட்டு கிளச்லேயே மூவ் பண்ணணும். ஸ்டீரிங்குமே ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹார்டாக ரிஜிட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. மிரர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்ச் பண்ணணும். பர் மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர். பின்னாடி ஒரு வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பீடில் வராங்க, எப்படி அவங்கள ஓவர்டேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஆப்போசிட்டில் யாராவது ஓவர்டேக் பண்ணி வந்தாங்க, நம்ம ஃப்ரேம்குள்ளே வராங்கன்னா we have to slow down. நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். தேவையான இடத்துல மட்டுமே we have to overtake. லைட்டாக ரைட்டில் லெஃப்டில் சைக்கிள் இருக்காரு. பர்ஃபெக்ட். அகைன் மேக்கவும் கிளச்சிலே போங்க. சோஃபார் அவங்க ட்ரைவ் பண்ணுறது செகண்ட் கியரில் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. நான் லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு கொஞ்சமாக லெஃப்டில் வந்துக்கோங்க. இப்போ பின்னாடி ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஹாங் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு எங்கே ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே தான் நம்ம அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்க முடியும். ஜென்ரலாக பிகினர்ஸ் இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ஹார்னிங் அடித்தாலோ இல்லை யாரான சைடில் க்ளோஸாக வந்தாலோ இல்லை சடன் கிராசிங்ஸ் எதாவது இருந்தாலோ பயந்துருவாங்க. ஸோ அப்படி பேனிக் ஆகும்போது என்ன ஆகும், லெக் மிஸ் மேட்ச் ஆகும். சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை சடன் ஆக்சிலேட்டர் கொடுத்துருவாங்க. சடன் இன்கமிங் ஆஃப் வெஹிக்கிள் சைட்ஸ்லேருந்து வரும்போது ஸ்டீரிங்கை ஷேக் பண்ணிவிடுவாங்க. அது பண்ணக்கூடாது. நம்ம எல் ஸ்டிக்கர் எதுக்காக பேஸ் பண்ணியிருக்கோம்னா அதோட மீனிங் நாங்கள் நியூ டு த ரோட் ஸ்லோ ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் கிடைக்குதோ அப்போ ஓவர்டேக் பண்ணி போயிடுங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தம். எங்களுக்கு க்ளோஸாக வராதிங்க, சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்லேயே வாங்கன்றது தான் அர்த்தம். தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். லோ கியர்லேயே மூவ் பண்ணணும். பாஸ் லைட் யூஸ் பண்ணணும். அதாவது டிப் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி யாராவது ஆப்போசிட்டில் ஏறி வராங்க அப்படின்னா நீங்கள் வராதிங்க, உங்கள் லேனுக்குள்ளே இருந்துக்கோங்கன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 2-வீலர் ஓவர்டேக் பண்ண முடியுமா பாருங்க. பின்னாடி ஒரு வெஹிக்கிள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கு ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே போங்க. அதே மாதிரி மினிமம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வண்டி இருக்காருன்னா அந்த வண்டி அவாய்ட் அளவுக்கு ரைட்டில் வந்தால் போதும், எக்ஸஸாக வரக்கூடாது. லெஃப்ட் ரைட்டு ஒய்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி கிராஸ் ரோட்ஸ்லேருந்து யாரோனா சடனாக வருவாங்கன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். அப்படி யாராவது வர மாதிரி இருந்தால் எஸ்ஆர் நோ தேரி. எஸ்னா ஸ்லோ பண்ணி அவங்களை விட்டுறணும், நல்லா ஆன் பண்ணி நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணணும். இந்த டிசிஷனை நீங்கள் நம்ம ஆன் ரோட்டில் ஃப்ளிப் ஆஃப் செகண்ட்ஸில் எடுத்தால் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியல, சர்வே பண்ண முடியாது. அவர் ஓவர்டேக் பண்ண முடியுமா பாருங்கள். லிட்டில் ஹார்ன். இப்போ ஆக்சிலேட்டர் லைட்டாக பர்ஃபெக்ட். அப்படியே கொடுக்கலாம். ஈஸி. லைட்டாக ரைட்டில். தேட்ஸ் இட். அப்படியே போங்க. அதில் இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டெஸ்டினேஷன் டில் டி நகர். இந்த மாதிரி ரோட்ஸில் தான் அவங்க ட்ரைவ் பண்ண போகிறாங்க. ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரைட்டில் இன்கமிங் வெஹிக்கிள்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. முக்கியமாக பெடஸ்ட்ரியன்ஸுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் வெஹிக்கிள்ஸோட. அவங்களுடைய சடன் கிராசிங்ஸ், அவங்களுடைய மூமெண்ட்டு, இதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம இருக்கிறது சைதாப்பேட்.
செகண்ட் கியரில் கிளச்சிலே மூவ் பண்ணுங்க. மிரர்ஸ் பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஹைலி கன்ஜஸ்டட் ஏரியாவில் பிகினர்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் வந்து மற்றவங்க தப்பு பண்ணுவாங்க, அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டான ஸ்பீடில் போனால் கூட பின்னாடி இருக்கிறவங்க ஹாங் பண்ணுவாங்க, சடன் இன்கமிங் ஆஃப் வெஹிக்கிள் இருக்கும். லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிற வெஹிக்கிள் சடனாக மிரர் பார்க்காம எடுப்பாங்க, அதெல்லாம் தான் பார்த்துக்கணும். நடந்து போகிறவரை பார்த்துக்கோங்க, ஸ்லோ பண்ணிக்கோங்க. அந்த ஜங்ஷனில் லெஃப்ட்டு நம்ம ஸ்டீரிங் ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு மேக் இட் அஸ் அ க்ளோஸ் லெஃப்ட்டு. அங்கே நீங்கள் சப்டியூவில் இறங்குற மாதிரி இருக்கும். ஸ்லோ பண்ணிக்கோங்க. லைட்டாக லெஃப்ட்டில், இன்னும் லெஃப்ட்டில். அந்த ரோடோட கார்னர் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இறங்கும்போது கிளச்சை ஏற்றிட்டு ஆஃப் பிரேக்கு, ப்ரெஸ் கிளச், அப்படி இது பிரேக் ஜென்டலாக. லெஃப்ட் மிரர் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டை டேர்னிங்கில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கணும். செகண்டு போட்டுக்கோங்க. ப்ளஸ் போட்டு செகண்டிங்க நியூட்ரல் ஃபுல் லெஃப்ட் ஆன். இதில் ஸ்லோலியோ இங்கே இவங்களை தாண்டிட்டு லெஃப்ட்டில் பார்த்து கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துக்கிறேன், பின்னாடி இருக்கிற நம்ம ஸ்பேஸ் கொடுத்துடலாம். மிரர் பார்த்துட்டு பர்ஃபெக்ட். அப்படியே போங்க. அதில் இன்டீரியர் ரோட் ஆஃப் சைதாப்பேட். இந்த ரோடில் இந்த டாஸ்க் முடிக்கும் போது ஸ்ட்ரைட்டாக போகணும். நம்ம இதில் பிக்கப் பண்ணுங்கள். நம்ம ட்ரெயினிக்கு வந்து அவங்க வெஹிக்கிளோட வித்து ஸ்பேஸு, இந்த கேப்பில் வெஹிக்கிள் போகுமா போகாதா, எவ்வளோ அலைன் பண்ணணும். மெயினாக ஃபியர் ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே எரடிகேட் ஆகிடும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூ டிரைவர்ஸாக இருக்கட்டும், யாருமே வந்து தனியாக இந்த வீடியோ மட்டுமே பார்த்து இந்த மாதிரி ரோடெலாம் ட்ரைவ் பண்ணிடாதீங்க. அன்டில் யூ ஆர் கான்ஃபிடென்ட், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறது நல்லது. ஸ்லோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹார்ன் ஹெட்டிங் ஸ்ட்ரைட் ஹியர். ஸ்லோவாக ரைட் லெஃப்ட்டாக ஒய்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஹெட் ஸ்ட்ரைட் நிதானமாகவே போங்க. இதில் ஸ்லோலி ஹியர். அண்ட் முக்கியமாக சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் பொறுத்தவன்ட்டில் ஒரு ட்ரெயினிங் நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கூல் அண்ட் காமாக ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய அங்கே ஹேண்ட்லிங் ப்ரெஷர் ஆகும். ஏன்னா அவங்களோட வெஹிக்கிளில் டூவல் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டுமே வச்சு தான் நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸ்லோவாக போங்க இந்த மாதிரி ஸ்பேஸில், அப்போதான் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ண முடியும். நாட் ஓன்லி இன் சென்னை, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருக்குது, லைசன்ஸ் இருக்குன்னா உங்கள் லொக்கேஷனில் வந்து உங்கள் வெஹிக்கிளை சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமி வெஹிக்கிளுமே கற்றுக்கலாம். ரைட்டில் வந்து போவோம். ஆல்வேஸ் நீட் யூ சப்போர்ட் யூவர்ஸ். தேங்க்யூ.